காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். பெரும் திரளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், உடன்பிறப்புகள், என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, அருமையான ஒரு பொதுக்கூட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளா தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் முக்கியமான பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருப்பது ஒன்று மகிழ்ச்சியான பிரச்சனை, இன்னொன்று வேதனையான பிரச்சனை. மகிழ்ச்சியான ஒரு செய்தி எது என்று சொன்னால், ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ஒரு மாணவி வருங்கால இந்தியாவினுடைய பிரதமராக வர இருக்கின்ற அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய ஒரு இஸ்லாமிய மாணவி அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாங்க ராகுல் காந்தி கிட்ட. கேள்வி கேட்க போறப்ப அந்த பொண்ணு அப்படியே தான் பேசு, என்ன அழகா பேசி பாருங்க. Dear Rahul sir, I want to ask one question. உடனே ராகுல் காந்தி சொன்னாரு, don't use the word sir, you can call me Rahul. உடனே அந்த பிள்ளை ஒரு ஆக்ஷன் பண்ணிச்சு, பாத்தீங்களா? டிவியில எல்லாரும் பார்த்திருப்பீங்க. You can call me Rahul அப்படின்னா அப்படின்னு வெக்கப்பட்டுச்சு. ஆனா பின்னால் இருக்க பிள்ளைங்க எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே தன் மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு எவ்வளவு அழகா சொன்னுச்சுன்னா, ஹாய் ராகுல் அப்படின்னு உடனே கல்லூரியே கைதட்டி மிகப்பெரிய ஆரவாரம் செய்தார்கள். இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. நடந்தது ஸ்டெல்லா மேரிஸ் என்ற கிறிஸ்துவ கல்லூரியில். பேசியது ஒரு இஸ்லாமிய மாணவி. அதை கேட்டுக்கொண்டிருந்தவர் ராகுல் காந்தி என்ற ஒரு இந்து மதத்தினுடைய பிரதிநிதி. அவர் எல்லாம் கலந்தவர் தான். இன்னைக்கு இந்த 3 மதமும் சங்கமித்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு. கேள்வி கேட்டவர் இஸ்லாமிய மாணவி, நடந்தது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி. ஆனால் அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே இந்துக்கள். ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் இஸ்லாமிய மாணவி ஒரு இந்து சகோதரரிடம் கேள்வி கேட்டு அதற்கு பதில். இந்த ஒரு அழகான காட்சி நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் நடக்க முடியும். அந்த காட்சி தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர் எப்படி மக்களை சந்திச்சார்னா காணொலி காட்சி. அப்ப பாண்டிச்சேரியில இருக்க காணொலி காட்சியில நம்ம பொதுமக்கள் அவர் சந்திக்கிறார். அப்ப பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்டார் நரேந்திர மோடியை. Dear my respected Prime Minister, you have promised to give employment for all our youth. How many youth got employment in Puducherry state? அப்படின்னு கேட்டார். எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீர்கள் அப்படி கேட்டார். நம்பால் மாட்டிக்கிட்டார். யாரு? நரேந்திர மோடி. It is I will give I love புதுச்சேரி, I love புதுச்சேரி, புதுச்சேரி ஜிந்தாபாத் அப்படின்ட்டார். உடனே அவரும் உட்காந்துட்டார். கேட்ட கேள்வி என்ன? புதுச்சேரியில உங்களுடைய வேலை வாய்ப்புனால எங்க மாநிலத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு கேட்டாரு. புதுச்சேரி வாழ்க, புதுச்சேரி ஜிந்தாபாத் என்று கையெடுத்து கும்பிட்டார். ஆனால்
வருங்கால பாரதத்தினுடைய பிரதமராக பொறுப்பேற்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். வாட் இஸ் meant by democracy? ஜனநாயகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றார். அழகா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டி ஷர்ட் போட்டுட்டு மைக்க வச்சுட்டு, I am standing in the stage, you are standing there, this is my safest position, that is your safest position. What is meant by democracy is you have to come in my place, that is called democracy. அப்படின்னார். நான் உன்னிடத்துக்கு வருவதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல, நான் இருக்கும் இடத்திற்கு சாதாரண பெண்ணான நீ என் இடத்திற்கு வருவதுதான் ஜனநாயகம் என்று சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர் தான் வருங்காலத்திலே பிரதமராக போகின்ற நம் ராகுல் காந்தி அவர்கள். அதற்குரிய தகுதி இன்னைக்கு வந்துருச்சு. அதை பார்த்துட்டு உடனே நம்ம தமிழக அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு இன்னைக்கு கடிதம் போட்டிருக்கான். எப்படி நீங்க பெர்மிஷன் வாங்கினீங்க? ராகுல் காந்தியை எதற்காக கூப்பிட்டீர்கள்? அவரை கூப்பிட்டதற்கு பெர்மிஷன் வாங்கினீங்களா? ஆகாக ஓகாக. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முறையாக அவரிடம் அழைப்பு பெற்று, அவர் இன்னைக்கு அரசியல்ல ஒரு எம்பி, அதனால அவரை எங்கள் கல்லூரி மாணவிகளுக்கு அரசியல் விழிப்புணர்வுக்காக கொண்டு வந்தோம்னு அவங்க பதில் கொடுத்தாங்க. செருப்புல அடிச்ச மாதிரி. இன்னைக்கு அந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியை எப்படியாவது சிக்கல்ல மாற்ற நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்தது முகத்தில் பூசப்பட்ட கரி. எப்படி 3 மதங்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்வதுதான் நமது இந்தியா, அதுதான் அழகு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி எப்படி சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? அந்த கூட்டணி எப்படி கூட்டணி பாருங்க. அதிமுக, பாஜக, பாமக, கடைசி நேரத்தில் தேமுதிக, அதை விட கடைசி நேரத்தில் தமாக. பாவம் மூப்பனார் நேரம் கல்லறையில கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. நான் ஆரம்பிச்சு வச்ச கட்சி எப்படி நாசம் பண்ணிட்டாரு என் மகன். தேமுதிக கழுதை வேஞ்சு கட்டரும்பு ஆயிப்போச்சு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சிச்சு எப்ப? 2011 யாருக்கு? விஜயகாந்த். 29 சட்டமன்ற உறுப்பினர். அன்னை அப்ப சட்டமன்றத்தில் கூட இருந்தார். அப்ப விஜயகாந்த் ஒரே ஒரு நாள் தான் சட்டமன்றத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணாரு? எதிர்கட்சி தலைவர் பதவி எப்படி வீணாக்கினார் தெரியுமா? ஜெயலலிதா என்னமோ சொன்னதுக்காக உடனே அதிமுக காரங்களாம் எந்திரிச்சு நாக்க மடக்கப்படாது அப்படின்னு. ஏன் நாக்கு நான் மடக்குவேன், சட்டமன்றத்தில் ஏன் நாக்க நான் மடக்க கூடாதா? அதுக்கு அதிமுக அமைச்சர்கள், நாங்க எதையுமே மடக்காம இத்தனை வருஷமா இருக்கோம் ஐயா, நீ எப்படியா எங்க அம்மா முன்னாடி நாக்க மடக்கலாம்? எங்க மதுரைக்காரங்க நல்ல விஷயத்துக்கு நாக்க மடக்குவேன், சோகமான விஷயத்துக்கும் நாக்க மடக்குவேன். நாங்கெல்லாம் மதுரைக்காரங்க தான். இங்க மதுரையில நிறைய பேர் இருப்பீங்க. மாப்பிள, அது பாய் வீட்டுல பிரியாணி எப்படி மாப்பிள? பிரியாணியா? அது எலும்பும் கறியும் பின்னிட்டாரா அப்படிமா பிரியாணிக்கு நாக்க மடக்குவேன். மாப்பிள மாமன் இறந்துட்டாரு. மாப்பிள மாமன் இறந்துட்டாரா? ஐயோ ஐயோ. சோகத்துக்கு நாக்க மடக்குவேன், சந்தோஷத்துக்கு நாக்க மடக்கு. விஜயகாந்த் மதுரைக்காரன் கோவத்துல அப்படின்னாரு. அதோட அதுதான் கடைசி சட்டமன்றம். அவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கொடுத்தும் அதை காப்பாற்ற முடியவில்லை ஒரு கட்சி. ஆனா இன்று எதிர்கட்சி தலைவராக எங்கள் கழகத்தினுடைய தலைவர் செயல்படுவதை போல இதுவரை வேற எந்த எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரா? இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த்லாம் எங்களுடைய கழகத்தின் தலைவரை பார்த்து சட்டையை கிழித்துக் கொண்டிருக்கிறார் பேசுது. யாரு? பிரேமலதா. எங்கள் கழகத்தினுடைய தலைவர் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டை கிழிக்கப்பட்டது. பொது இடத்தில் அவர் சட்டையை யாராவது ஒருத்தன் தொற்றிருந்தாலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர்களை தவிடுபடி ஆக்கியிருப்பார். சட்டமன்றம் அந்த இடத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டை கிழிக்கப்பட்டதை வந்து பார்த்தார். இதை யாரு? கமலஹாசன் வேற சொல்றார், நான் இன்னும் சட்டையை கிழித்து கொண்டு அரசியல் செய்பவன் அல்ல, நான் வலது பக்கமும் போக மாட்டேன், இடது பக்கமும் போக மாட்டேன், மையத்தில் செல்வேன். மையம்
ரோட்ல வலது பக்கமும் போக மாட்டாராம், இடது பக்கமும் போக மாட்டாராம். மையத்துல போனா லாரியில் அடிபடி சாக வேண்டியதான். மையம்னா இன்னொரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு இஸ்லாமிய தாத்தா இறந்து போயிட்டாரு எங்க ஊர்ல, பேகம்பூர்ல. நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். மையத்தை எப்ப எடுப்பீங்க அப்படின்னாங்க. மையம் இப்பதான் வந்துச்சா அப்படின்னா, என்னடா மையம் இப்பதான் வந்துச்சானா, யாரா என்னங்க பாய் மையம்னா என்ன, இதுதான் மையம் அப்படின்னாரு. செத்த குணத்தை காமிச்சாரு மையம்னா. தமிழ்நாட்டை விட்டு இந்த மையத்தை சீக்கிரம் எடுத்துடுறாங்க. இந்த மையம்னா டெட் பாடி. அந்த மையம் பேசுது எதிர்கட்சியில சட்டையை கிழித்து கொண்டு நாங்கள் இன்னும் எதிர்கட்சி பணியை ஆற்ற மாட்டோம். எதிர்கட்சி எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் ஜனநாயகம் சீராக இருக்கிறது என்று சொன்னவர் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்கதான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா, அதுல அந்த கூட்டணியை பத்தி சொல்றாரு யாரு? டி ஜெயக்குமார். அருமையான அறிவாளிக்கு பிறந்த அறிவாளி. எங்களுடைய கூட்டணி பூ, இலை, காய், பழம். பூ, இலை, அப்புறம் என்ன, பழம். பூ, இலை, பழம். இது மூணுமா. பூ யாருன்னா தாமரை, பிஜேபி. இலைனா அதிமுக. பழம் யாரு? மாம்பழம், பாமக. இப்ப இது வேற சேர்ந்துருச்சு, முரசு. இது நாலும் சேர்ந்திருக்காருங்களாம். இந்த மூன்றும் மங்களகரமான பொருளாம். பூ, இலை, பழம். அவர்கிட்ட கேட்கிறேன், 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சாரா இல்லையானே தெரியல எனக்கு. பூ, இலை, பழம். அதுல மாம்பழம். மாம்பழம் எப்ப நல்லா பழுத்து காய்ச்சி எல்லாத்துக்கும் பயன்படும்? டிசம்பர் மாசமா மாம்பழம் கிடைக்கும்? மே மாசம். மே மாசம் சூரியன் எப்போது நன்றாக இருக்கிறதோ அப்பதான் மாம்பழமே நல்லா பழுத்து மக்களுக்கு பயன்படும். பாட்டாளி மக்கள் கட்சியில் சூரியனோடு இருந்த போதுதான் அவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் எல்லாம் இருந்தார்கள். எப்பொழுது திமுகவோடு கூட்டணியில் இருந்தாரோ அப்போதுதான் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. 3 பேரு ராஜாங்க அமைச்சரா இருந்தாங்க. இன்னைக்கு மாம்பழம் இலையோட போயிருக்கு. மாம்பழத்தை இலையில எப்ப சேர்ப்பாங்கன்னா, கல்லு வச்சு பழுக்கிறவங்க திருட்டு மாம்பழம் இருக்குல்ல, அதைத்தான் இலையோட வச்சு அடுக்குவான். அது எந்த நேரம் வேண்டுமானாலும் குப்பையில் தூக்கி எறியப்படும். இலையோடு சேர்ந்த திருட்டு மாம்பழம் குப்பையோடு சேர்க்கப்படும். சூரியனோடு இருந்த போது இருந்த மாம்பழத்துக்கு இருந்த மரியாதை இனிமேல் இல்லை. மற்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தாமரைப்பூ மொட்டா இருக்கும். சூரியன் வர 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 வரதான் தாமரைப்பூவே மலரும். அதுவும் உண்மைதான். என்னைக்கு சூரியனோடு தாமரை இருந்ததோ அப்பதான் தாமரையே எல்லாத்துக்கும் மலர்ச்சியா இருந்துச்சு. இலையோட தாமரை என்னைக்கு சேர்ந்தா அன்னைக்கே ஒண்ணும் இல்லாம போச்சு. தன்னுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகளுக்கு நம்பிக்கையும் நாணயத்தோடும் இருந்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணியை எங்கள் கழகத்தினுடைய தலைவர் இன்னைக்கு அமைச்சிருக்கார். ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு? அன்புமணி ராமதாஸ் அவர் பேட்டி கொடுக்கிறப்ப அவர் பட்ட பாடு பாவத்தை ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறார். அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி கேட்டார். சார், ஐ வாண்ட் ஒன் கொஸ்டின். எஸ் 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 அப்படிதான் கேட்கிறார். நீங்கள் அதிமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீர்களே, அது சரியா தவறா? அது அது வெரி குட் கொஸ்டின். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. வெரி குட் கொஸ்டின். வேற யாரும் கேளுங்க, வேற யாரும் கேளுங்க. பதில் சொல்றாரு. இதெல்லாம் நாங்க வாத்தியாரங்க பண்ற வேலை. பயிர் திடீர்னு எந்திரிச்சு கேள்வி ஏற்றுவான். ஆஸ்திரேலியாவில் எந்த பயிர் சார் நிறைய விளையுது அப்படின்ட்டான். வாத்தியாருக்கு தெரியல. உடனே அவரு அருமையா கேட்டது, சூப்பர் கேள்வி. ஒன்னே மாதிரிலாம் யாராலையும் கேள்வியா கேட்க முடியாதா, எப்படா அப்படின்னு ரொம்ப நன்றி சார் உட்காந்துட்டான். வாத்தியார் பதிலே சொல்லல. அன்புமணி ராமதாஸ் அந்த பத்திரிகையாளர்கள் முன்னால் அவர் திணறியதை பார்த்த உடனே அவர் எவ்வளவு தூரம் கொள்கையில அந்த கட்சி வீக்கா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். தேமுதிக ஐயோ ஐயோ
மரியாதைக்குரிய சகோதரியார் பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகைக்காரங்களே, நீ என்ன நீ 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 என்ன நீ என்ன நீ என்ன புதிய தலைமுறையா தெலங்கோவா? நீ என்ன நீ என்ன என்ன நீ என்ன நீங்கள் ஜெயலலிதா அம்மா கூட பத்திரிகையாளர்கள் ஏதாவது கோபமா கேள்வி கேட்டா கூட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பத்திரிகையாளர்களை அவமரியாதையாக அவர்கள் கூட பேசியதில்லை. ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அந்த கட்சிக்கு. பத்திரிகையாளர்களை இவ்வளவு கேவலமாக நடத்திய ஒரு கட்சி, அது கூட இன்னைக்கு கூட்டணி. பாவம் யார் விஜயகாந்த். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா அந்த கட்சிக்கு ஓட்டு கிடைக்காம போறதுக்கு 2 பேர் போதும். யார் யார் தெரியுமா? ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மா ஒவ்வொரு நடிகரையா உள்ள இழுக்கணும்னு ஐடியா பண்ணுச்சு. அதுல முதல்ல அந்த அம்மா எய்ம் பண்ண நடிகர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார். அவருக்கு நான்லாம் பெரிய ரசிகன், சூப்பர் ஸ்டாரோட ரசிகன். சொல்றதுக்கு நான் பயப்படல. 16 வயது நிலை படத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். அதுல அந்த மரத்தடியில் உட்காந்து பீடி குடிச்சுட்டு பேசுவாரு. பரட்ட கேரக்டர் அதுல 16 வயதுல. மயில அவங்க ஆத்தாளுக்கு தாவணி கட்டினா கூட நல்லாதான் இருக்கு. எதே இப்படி இருக்கு என்ன நடிப்பு கிடையாது. அது மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்சால பாத்தீங்கன்னா மாணிக் பாஷா 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 நடந்தது. அப்படிலாம் பயங்கரமா நடிச்சவர் எல்லாம் இது பண்ணி கட்சி ஆரம்பிச்சு பாரதிய ஜனதாவை வளர்த்தெடுப்பார்னு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ட் கம்பெனி போன்ற ஆளாக குறுப்பு இப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் அப்பயே மைதா மாவை வாங்கி அல்வா கிண்ட ஆரம்பிச்சார். அவர் அல்வா எப்ப கிண்ட ஆரம்பிச்சாருங்கிறத எப்ப கண்டுபிடிச்சோம்னா ராகவேந்திரா திருமண மண்டபத்திலே சொல்லிட்டாரு. திங்கட்கிழமை ரசிகர்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. வந்தாரு. ராத்து வணக்கா, நான் வர சொன்னதுக்காக வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அவங்கள எதுக்கு வர சொன்னீங்கிறத நாளைக்கு சொல்றேன். அடுத்த நாள் அவங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து உட்காந்துருந்தாங்க. வந்தாரு, எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம், கத்திரிக்காரங்களா வந்திருக்கீங்க. வெரி குட். நான் அரசியல்ல என்ன செய்ய போறாங்கிறத சனிக்கிழமை சொல்றேன். சனிக்கிழமை எல்லாம் வந்து உட்காந்து பத்திரிக்காரங்க எல்லாம் பேப்பர் பேப்பர்லாம் இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட டிவி கேமரா எல்லாம் உட்காந்து வந்தாரு. இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டாருதான். கண்டிப்பா நம்ம 2 பேரும் முதலமைச்சர் இது நிதியமைச்சர் அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. வந்தாரு மேடைக்கு. அதாவது வணக்கம், நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது எதுக்காகங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். கதறி அழுதுட்டாங்க. எதுக்காயா மண்டபத்துக்கு அங்க முடிஞ்சா கதை. அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி சின்னாக 234 தொகுதியில நிற்பேன்னாரு. பாராளுமன்ற தேர்தலில் இப்ப நிக்க மாட்டேன், அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு பார்ப்பான்ட்டாரு. தொண்டர்கள் நொந்துட்டாங்க. நீ சினிமாவிலே நடிகா, உனக்கு இந்த வேண்டாம். அருமையா நடிச்சாரு, காலா படத்துல நடிச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா பேட்டையில அதே எங்க அப்பா வசனங்கள் தான். பொண்டாட்டி பிள்ளை சென்டிமெண்டோட வேணாலும் வந்தான்னா கொலைக்காண்டில் இருக்க மாட்டேன். தூக்கா போட கைதட்டு நான் முடிச்சிடறேன். ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? இன்னொருத்தர் அவருக்கு நான் ரசிகன். சொந்த குரல்ல எப்படி பாடுவாரு இல்ல, இஞ்சி ஈடு பழகி மஞ்சத்தை பயங்கரமான தேவர் மகன்ல நடிச்ச நடிப்பு இந்தியன் தாத்தா கலக்கி எடுத்துருவார். அவர் நிலைமை பாவத்தை
அவர் பாவமா இருக்கு அவரை பார்த்தா. நான் அதான் சொன்னேன், பரட்டையும் தப்பானியும் கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் மயில் நொந்து நூலாகி இறந்துருக்கு. பரட்டையும் தப்பானியும் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு பாம்பேல மயில் கேள்விப்பட்டு துபாயில போய் இறந்து. அவங்கவுங்களுக்கு என்ன வேலையோ அதை பார்க்க வேண்டிய